இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏன்னு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சுன்னு? ஒண்ணு இல்ல மகா. இல்லையே, கண்டிப்பா ஏதோ இருக்கு. நீங்க ஏதோ இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க. அண்ணன் திவ்யாக்காவும் அவரும் டான்ஸ் ஆடுறத பாத்தீங்களா? செம்ம டான்ஸ் போங்க. ரெண்டு பேரும் சினிமால வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க பாக்கலையா? நான் அவங்க ரெண்டு பேரும் ஆடுறத பார்த்து என்னையே மறந்து பார்த்தேன்னா பாத்துக்கோங்களேன். அண்ணா, என்னமோ தெரியல, மனசு நிறைஞ்சு போயிருக்கு. நீங்களும் காவேரி அக்காவும் சொன்னது உண்மைதான். திவ்யாக்காக்கும் அவருக்கும் சரியான ஜோடி பொருத்தம். ரெண்டு பேரையும் ஒன்னா மேடையில பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்போ என் மனசுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? திவ்யாக்கா அவருக்குனே பிறந்தவங்க தான் சொல்லணும். நீங்க கூட அதத்தானே சொன்னீங்க. சொன்னல அவங்க ஜோடி பொருத்தம் சூப்பர்ல. ஆமாண்ணே, வந்திருக்கிற அத்தனை பேர் கண்ணும் அவங்க ரெண்டு பேர் மேலதான் இருந்துச்சு. ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் விசாரிக்கிறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? எதையோ பத்தி பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நார்மலாவே இல்ல. நான் நார்மலா இல்லையா? முதல்ல நீ நார்மலா இருக்கியா மகா? என்னன்னா கேள்வி இது? நான் எப்பவும் போலதானே இருக்கேன். மகா, உன்னால எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி மகா இப்படி பேச முடியுது? என்ன சொல்றீங்க? இல்ல, எப்படி மகா உன்னால ஜீர்ணிக்க முடியுது? சொல்லு மகா, உன்னால எப்படி இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியுதுன்னு கேக்குறேன். புரியலண்ண, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? போதும் மகா, போதும். இதுக்கு மேல நீ பேசுற எதையும் காது கொடுத்து கேக்குற சக்தி எனக்கு இல்ல மகா, எனக்கு இல்ல. என்னால முடியாது. ஐயோ அண்ணா, என்னன்னாச்சு? ஏன் இப்படி அழறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அண்ணா ப்ளீஸ் அழாதீங்க. முதல்ல அழறத நிறுத்துங்க. அண்ணா, ஏன் இப்படி பண்றீங்க? என்ன ஆச்சுன்னு இப்படி அழறீங்க? நீங்க அழறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அழாம இருக்க முடியும்? இத பாரு, இத பாரு. மகாதான் அந்த பொண்ணா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாமலே போயிருக்கலாமே. கடவுளே, இதையே எனக்கு தெரிய வச்சுட்ட. எனக்கு ஏன் தெரிய வச்ச? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணா, இது விதின்னு யார் மேலயும் தப்பு சொல்ல முடியாதுண்ணா. இப்ப நினைச்சாலும் நடந்து முடிஞ்ச என் கல்யாணத்தை என்னால நம்பவே முடியல. என் வீட்டுல இருக்கிறவங்க கஜேந்திர மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டு என்ன ஏமாத்த இவர போட்டோவை மாப்பிள்ளைன்னு காட்டினாங்க. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு மாப்பிள்ளை வரலன்னு சொல்லி கஜேந்திர மாமா என் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா விதி அன்னைக்கு இவர் அந்த கோயிலுக்கு வர வச்சது. என் கழுத்துல என் மாமா தாலி கட்டுற அந்த நிமிஷம் பரிகாரம் பண்ண வந்த இவருக்கு மொத்த விஷயமும் ஊர்க்காரங்க மூலமா தெரிஞ்சு என்ன காப்பாத்த வேற வழி இல்லாம
தெய்வம் மாதிரி வந்து என் கழுத்துல தாலி கட்டினாரு. அதுக்கப்புறம் நான் அவரு கூட இந்த ஊருக்கு கிளம்பி வந்தப்பதான் அவர் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. திவ்யாக்கா என்ன எவ்வளவு நம்பிருப்பாங்க. அம்பிகா அம்மா, தாத்தா, காவேரி அக்கான்னு அத்தனை பேரும் என் மேல உண்மையா பாசம் வச்சிருக்காங்க. அவங்க முகத்துல நான் எப்படின்னா முழிப்பேன். திவ்யாக்கா ஒரே ஒரு கேள்வி, ஏன் மகா என்கிட்ட மறைச்சேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படி அவங்க அத்தனை பேரையும் அந்த நிலைமைக்கு கொண்டு வரது பாவம் இல்லையா அண்ணன்? என்ன பேசுற மகா? நீ பேசுறது தப்பு. இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது தான் பெரிய பாவம். ஸ்ரீ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல மகா. இப்பவே சொல்லி தடுத்துட்டா ஸ்ரீயோட வாழ்க்கை கெட்டு போகாதுமா. நான் இந்த விஷயத்த போய் சொல்லதான் போறேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் யார் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இப்ப இந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். நான் போய் சொல்லதான் போறேன். அண்ணா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கன்னு. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க. இந்த வீட்டு உப்பு சாப்பிட்டு வளர்ந்தவர் நீங்க. அதனால நீங்க இப்படி பண்ணா இந்த குடும்பத்துக்கு நீங்க பண்ற துரோகம் ஆயிடும். என்ன பேசுற மகா? நான் உண்மை தெரிஞ்ச இவ்வளவு பெரிய விஷயத்த இந்த குடும்பத்துக்கிட்ட மறைக்கிறதாமா தப்பா இருக்கும். அதுதாமா நான் இந்த குடும்பத்துக்கு செய்யற பெரிய துரோகமா இருக்கும். உண்மையிலே இந்த குடும்பத்து மேல விசுவாசம் இருந்தா நான் இது எல்லார்கிட்டயும் சொல்றதுதாமா சரியா இருக்கும். நீ சொல்றத நான் இனிமே கேட்க போறதில்ல. என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அண்ணா, இந்த விஷயம் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பூகம்பமே வெடிக்கும். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் சொல்றத கேளுங்கன்னு. ஆசைப்பட்ட ரெண்டு பேரும் சேர்றதா சரியா இருக்கும். வேண்டாம் மகா, என்ன தடுக்காத மகா. அண்ணா ப்ளீஸ், சொல்றத கேளுங்கன்னு. மகா, தயவு செஞ்சு என்ன தடுக்காத மகா. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்றது தப்பா தான் தோணும் மகா. திருக்கிட்ட நான் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது மகா. என்ன மன்னிச்சிரு மகா. என்ன தயவு செய்து மன்னிச்சிரு. ஐயோ, ஏய், கண்ணை என்ன தலையில வச்சுட்டு வரியா? மேல மோதுற மாதிரி நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. அப்படி என்ன உனக்கு தலை போற அவசரம்? அம்மா, அது என்னன்னா